Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சீதாராம், இது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? டாக்டர் ஜட்கா, இதை பாக்குறதுக்கும் ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குது ஐயா. இந்த போஸ்டர் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதோ. ஒழுங்கா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லிடுங்க ஐயா, சொல்லுங்க. சீதாராம், முதல்ல இந்த போஸ்டர் பத்தி சொல்றேன் கேளுப்பா. இந்த போஸ்டர் இருக்குல்ல, இது செவுத்துல ஒட்டி விட்டோம்னா அப்போ போஸ்டர் காணாம போய் இது ஒரு ரவுண்ட் வாசலா மாறிடும்பா. ஆமா, அதுக்கப்புறம் நீ இதுக்குள்ள நுழைஞ்சு உலகத்துல எங்க போகணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்த பத்தி யோசிக்கணும்பா. ஆமா, இல்லைன்னா அந்த இடத்தோட பேரை சொன்னா போதும், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவப்பா. என் தம்பி, என் நண்பா. கஜா கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மேட்டரை பார்த்ததே இல்லையாப்பா. நானும் எப்பயே ட்ரை பண்ணி பார்க்குதையா. கஜா கஜா, நான் என்னோட வீட்டுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். கஜா கஜா, டாக்டர் ஜட்கா, உண்மையில நீங்க சூப்பரா கலையிட்டீங்க. உங்களோட கண்டுபிடிப்புக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு ஐயா. டிராபிக் ஜாமுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிடுச்சோ. யாரோ ஒருத்தர் எங்க வேணாலும் ஈஸியா போயிடலாம். மக்கள் தங்களோட டைமை ஈஸியா சேவ் பண்ணலாம். சூப்பர். You are great. நீங்க ஒரு பெரிய மகான். என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. சோ உங்களுக்கு தான் மிகப்பெரிய விஞ்ஞானிங்கிற பரிசு கிடைக்க போகுது. உங்க கண்டுபிடிப்பை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா என்னால சும்மா இருக்க முடியல டாக்டர் ஜட்கா. அதனாலதான் நானே நேரடியா வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். அட ஜான், thank you பா, thank you very much. டாக்டர் ஜட்கா, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்க போஸ்டரோட அற்புதத்தை நான் நேரடியா பார்த்து செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட கண்டிப்பாப்பா, கண்டிப்பா ஜான் த டானை வரவேற்கிறேன்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆமா. டாக்டர் ஜட்கா, இந்த ஜான் என்னப்பா இப்படி போயிட்டான்? அட கடவுளே, படுபாவி பையன் என்கிட்ட பூவை கொடுத்துட்டு என்ன ஃபூல் ஆக்கிட்டு போயிட்டானே. என்னப்பா பண்ணலாம் கசிதா, ஏதாவது சொல்லுப்பா. ஆஹா, பத்தலு சமோசா. இன்னைக்கு கடைக்கு போய் சாப்பிடறதுக்கு சுத்தமா மூடே இல்லடா. அதான் நேரா ஹோம் டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். வீட்டுல உட்காந்து சந்தோஷமா சாப்பிடற குச்சியே குச்சிடும். யாரா இருக்கும்? ஹலோ, தேவி பிரசாத்துங்களா? தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருப்பாரு. ஏய், என்ன விளையாடுறியா? நான் உனக்கு கேட்டா நீ சொல்ற. பையா போன். அதுக்கு கத்துறான் அவன். அடடா பத்லு, என்னடா நடக்குது? சமோசா எங்கடா செவுத்துக்குள்ள போய்கிட்டு இருக்குது? ஏய் சமோசா, ஏய் யாரது? விடாதே. சமோசா வேணுமா? கூட மாட்டடா சமோசா. ஆச்சமா. பட மாட்டோம். விட மாட்டேன்டா. டேய் சத்திடா. யோ பாக்ஸரே, சமோசா சாப்பிடணும் ஆசை இருந்தா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு. ஏன் திருட்டுத்தனமா சமோசா சாப்பிடுற? கொடுத்துரு. என் சமோசா மொத்தத்தையும் திருப்பி கொடுத்துரு. சமோசான்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். குர்ரா சமோசாவை. ஏய், நீ என்ன சொல்ல வர? உன் சமோசாவை நான் திருடுன்னு சொல்றியா? ஏய் புண்ணே, என்ன திருடுறதையும் திருடிட்டு என்னையா கோவப்படுற? குடு, என் சமோசா ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா சரி நீ போய் அந்த கைத்து மேல ஏறு. உன் சமோசாவை நான் உடனே திருப்பி தரேன். சீக்கிரம் போ, ஏறு. அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா கண்ணு தெரியலையாடா? கையில புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான்டா. பாக்ஸருக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்கான். கயிறுல தொங்கி அவர் வேலை முடிச்சதை சமோசா கொடுத்துருவாப்லடா. நல்ல மனுஷன்டா அவரு. இங்க பாருங்க மிஸ்டர் பாக்ஸர், என் மோட்டோ மேல கைய வச்சீங்கன்னா எனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வரும். அப்படியா? அப்போ உனக்கும் கோவம் வருமா? அப்ப இந்த நீயே வாங்கிக்கோ. சிங்கத்துக்கிட்டே கண்ணா கட்டியா? அட டீ கடை நச்சி, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? டக்குன்னு சமோசா குடியா. ஏகப்பட்ட பசில இருக்க, சீக்கிரம் கொண்டாயா. அட அவசரப்படாத மோட்டுனே, இந்த சமோசா வேகட்டும். கடாயை இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு தரேன். மோட்டோ, என்னப்பா அது? அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா சமோசாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏன் அவசரப்படுற? பொறுமையா இருக்க வேண்டியதானே? நான் தனியா ஒரு பிளேட்ல வச்சு தந்துருப்பேன்ல.
டேய் டீ கடை அண்ணாச்சி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன சமோசா ஒளிச்சு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பழிய போடுறியா சமோசா கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லு எதுக்காக எங்களை காக்க வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு சமோசாவை திருடி சாப்பிட்டதும் இல்லாம நீ என்னையே திட்டுறியா? எல்லா சமோசாவையும் திருடி சாப்பிட்டுட்டு அதுக்கு காசு தரணுமேனு நான் எடுத்து ஒளிய வச்சுட்டேன்னு என் மேல பழிய போடுறியா நீ? இரு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். ஏய், அக்கா. என்ன ஆளாளுக்கு வெப்பன் சொல்றாங்க? அக்கா. ஏய், என்ன காரியம் பண்ணிட்ட? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? ஏய், அக்கா. என் கடையில உங்க நிழல் கூட படக்கூடாது, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இன்னைக்கு நான் யாரு மூஞ்சில முழிச்சேனே தெரியலடா பாத்துலு சாப்பாட சமோசாவும் கிடைக்க மாட்டேங்குது குடிக்க டீயும் கிடைக்க மாட்டேங்குது அடி மட்டும் நிறைய கிடைக்குதுடா சிங்கம் சார் உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு அப்பா டக்கர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சரியா 2 மணிக்கு சிட்டிக்கு நடுவுல இருக்கிற பேங்க்ல நான் கொள்ள அடிக்க போறேன். உங்களால முடிஞ்சா அப்பா டக்கரா இருந்தா வந்து புடிச்சு பாருங்க. கேட்ச் மீ இஃப் யூ கேன். ஐயோ அம்மா, உனக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு. நீ ஒரு திருடனா இருந்துகிட்டு போலீஸ் கிட்டயே சவால் விடுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார் நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா மட்டும் இல்ல, ஒரு சாதாரண செக்யூரிட்டியாவோ இல்ல கூர்க்காவோ இருக்க கூட தகுதி இல்லாதவரு. என்ன காவல் காக்குறீங்க நீங்க? நான் திருடி முடிச்சுட்டேன், ஆனா நீங்க இன்னமும் அங்க லெஃப்ட் ரைட் காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மா, ஐயோம்மா, என்ன இப்படி ஆயி போச்சு? ஒருவேளை இந்த நியூஸ் மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போயிடும். நான் விட மாட்டேன் ஜான், உன்னை நான் விட மாட்டேன். சயின்டிஸ்ட் காப்பாத்து. இன்னைக்கு என்னாச்சுனே தெரியல, எல்லாமே எனக்கு தப்பாவே நடந்துகிட்டு இருக்குதுயா. யாரு பார்த்தாலும் என்ன முதல்ல அடிக்கிறாங்க. இருக்கிற சமோசா எல்லாம் காணாம போயிட்டு இருக்குது. முதல்ல அந்த பாக்ஸர் வந்து என் சமோசாவை திருடிட்டு போனான். என்ன திருடினான்னு கேட்டா ஓட விட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டீ கடைக்காரனும் சமோசா சுட்டுட்டு காணணும் போய் சொல்றான். ஏன்னா நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, சமோசா சாப்பிட முடியல அடிக்கிறாங்கன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. முகத்துல சோகத்தை காட்டாம உட்காந்துட்டு இருக்கியே. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, நீ அடி வாங்கினதை நினைச்சா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குதுப்பா. ஆமா, இப்ப நான் என்னப்பா பண்றது? இதெல்லாம் என்னோட கண்டுபிடிப்பால தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் ஒழுங்கா பதில சொல்லு, இல்ல எல்லா அடியும் உனக்கு திருப்பி கொடுப்பட்டா. என்ன அடி தெரியுமா? பாக்ஸர் தோக்க விட்டு அடிச்சா சயின்டிஸ்ட். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா, நிறுத்துங்கப்பா, வேணாப்பா. நில்லுங்க, முதல்ல இதை யோசிங்க. இது கொஞ்சம் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது. எவ்வளவு நேரத்துக்கு போஸ்ட் டானிக்கிட்டே இருக்குதோ அவன் அந்த அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப நீயே ஒரு நல்ல ஐடியா சொல்லுடா பாத்துலோ. வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யுதுன்னு தெரியாதாடா? ஐடியா. உலகத்தோட விலை மதிப்பில்லாத டைமண்ட் எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, நீங்க வேன் எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிடுங்க. நான் எல்லா டைமண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துடுறேன். நான் சொல்றது புரியுதா? சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய திருட்டா பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே பாஸ். என்ன இது?
இதுல எது ஒரிஜினல் நம்பர் 1 நம்பர் 2 நான் எது வழியா உள்ள வந்தேன்னு தெரியலையே அடடா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க அட நீ எந்த ஓட்ட வழியா உள்ள வந்தேன்னு நான் உனக்கு சொல்றேன் ஜான் இந்த கிட்ட வர இரு அவனை அப்படியே சுத்தி ரோலிங்ல விட மாட்டோம் அது அம்மா, என்ன ஒரு வில்லத்தனம் இதை விடுங்க சொல்றல நீ கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டே இரு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் உன்னை தூக்கி ஜெயில போடலாமா வேணாமான்னு சார் கொஞ்ச நேரம் நாங்களும் அடிச்சுக்கிறோம் சார் ஜான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் 1 2 3 4 நல்லா யூஸ் பண்ணிக்கங்க நான் இதை கொண்டு போய் உடனே அழிச்சிடுறேன் இல்லனா இது மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடும்பா ஆமா அட போஸ்டர் அழிங்கய்யாண்ணா என்ன ஏன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன தயவுசெய்து விட்டுடுங்க வலி தாங்க முடியல Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.